ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று நான் உனக்கு கூற வருவது சாதாரண வாக்கல்ல. இது உனக்கே உனக்கானது, உன் வாழ்க்கைக்கான அருள் வாக்கு. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது. இதை முழுமையாக கேள். உன் கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் தீர்வு கிடைக்கும். இந்த அற்புத ஆடி மாதத்திலேயே உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும். என் தங்கமே, நீ ஒருமுறை யோசித்துப்பார். என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கிறது. நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையில் இருக்கின்றாய். நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகிறாய்? நான் உன் கையை பிடித்து விட்டேன், ஆனால் நீ இன்னும் பிடித்துக் கொள்வதற்கு தயங்குகிறாய். நீ பயப்படாமல் இரு. நீ என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு. அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும். ஆம், உனக்கு வருவதாக நினைக்கிற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை முதலில் உணர்ந்து கொள். உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகின்றேன். உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குலதெய்வமாக வழிபடுவாய். எந்த நிலையிலும் என்னை இந்த சாய் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் நிச்சயம் வேண்டும். என் பிள்ளையே, அந்த நம்பிக்கை என்றும் பொய்க்காது. எந்த கஷ்டம் வந்தாலும் அதற்கு பின்னால் உன் சாய் அப்பா நான் நன்மைக்காக நல்வழி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று எண்ணிக்கொள். என் செல்லமே, இப்பொழுது கூறுகிறேன் கேள். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கவே இன்று நான் வந்துள்ளேன். உன் பொறுமையும் நம்பிக்கையும் என்னை மெய்சிலிர்க்க வைத்து விட்டது. உன் கஷ்டங்களை என்னிடம் அழுது புலம்பி கூறி கூறி அழுத்து விடாதே. உன் கஷ்டகாலங்களை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன். என்னை முழுமையாக நம்பி என்னிடம் சரணடையும் என் பிள்ளைகளுக்கு நான் எந்த குறையும் வைத்தது கிடையாது. தாமதமானாலும் நிச்சயம் ஒரு நல்லதைத்தான் செய்வேன். ஆனால் அந்த தாமதங்களுக்கெல்லாம் ஒரு காரணமும் உண்டு. ஒன்றை தெரிந்து கொள் என் செல்லமே. எது ஒன்று உனக்கு தாமதமாக கிடைக்கிறதோ அதனுடைய மதிப்பும் தரமும் உயரும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். தாமதமாக தாமதமாக நமக்கு இது நடக்கும், இது என்ன வாழ்க்கை, இதெல்லாம் நடக்குமா என்றெல்லாம் சலித்து விடாதே. மற்றவர்களுக்கு கிடைத்ததை விட தரமான ஒன்றைத்தான் உனக்காக உன் சாயப்பா தேர்வு செய்து வைத்துள்ளேன். ஏனென்றால் இப்பொழுது நீ துன்பப்பட்டாலும் உன் வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாக வாழவே இத்தனை தாமதங்கள். உனக்கு இனி நல்ல நேரம் ஆரம்பமாக்கிவிட்டது. ஆம் என் தங்கமே, நீ எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சி உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது. அதற்கான வழிகள் இந்த மாதத்திலேயே பிறந்துவிட்டது. உனக்கு அழகான சந்தோஷமான நீ எதிர்பார்த்த வாழ்க்கை அமையப் போகிறது. உன் உயிரான உறவு உன்னிடம் வந்து உன் கரம் பற்ற போகிறது. நீ எதிர்பார்த்த மங்களம் உண்டாகும். இனி அனைத்தும் சுமூகமாகவும் வேகமாகவும் தங்கு தடையில்லாமல் நடந்து முடிந்துவிடும். என் கண்மணியே, உன்னுடைய காரிய தடைகள் யாவும் முடிவுக்கு வந்துவிட்டது. இனி உனக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும். உனக்கு துணையாக ஒரு குடும்பமே வரப்போகிறது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிதான். உன் கனவு வாழ்க்கையை நீ பெற்றுவிட்டாய். இனி சந்தோஷ மழையில் மூழ்கப் போகிறாய். அதற்கான ஏற்பாடுகளும் அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருப்பது உனக்கு தெரியுமா? நீயும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அதற்கு தயாராக இரு. உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. பிறகு நீயே என்னிடம் வந்து உன் நன்றியை தெரிவிக்கும் நேரம் வந்துவிட்டது. நிம்மதி பெருமூச்சு விடு என் தங்கமே. நீ வேண்டாம் என்று கூறியவர்கள் நீ வேண்டும் என்று ஓடி வரப்போகிறார்கள். ஆம் என் பிள்ளையே, இது உனக்கான நேரம். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. நாளையே உன் உயிரான எதிர்காலமான அவரிடமிருந்து ஒரு நற்செய்தி வரும்.
இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்று நீ இனி கவலை கொள்ளும்படி எதுவும் நடந்து விடாது. பயப்படாதே என் அன்பே, நிம்மதியாக இரு. உன் சாயப்பா உன் நன்மைக்காகவே சிலவற்றை தரமாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். நீ இனி நிம்மதியாக இருக்கலாம். அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் சாய் என்றும் உன்னோடுதான். உன் சாய் இருக்க பயமேன்.